மூலிகைகள் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த பகுதியில நம்ம எந்த மூலிகை பத்தி பார்க்க போறோம்னா, நெறைய பேருக்கு இந்த மூலிகை தெரிஞ்சிருக்கும். உணவில் அடிக்கடி இதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த மூலிகை தான் பிரண்டை. இந்த மாதிரி உடல் முழுவதும் நமக்கு ஏற்படக்கூடிய சில வகையான பிரச்சனைகளுக்கு அது தீர்க்கவே முடியாத பிரச்சனை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த உடல் நல பாதிப்பை சரி செய்வதற்கு பிரண்டை ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்கு. ஸோ ரெகுலரா இந்த பிரண்டைய நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? சித்த மருத்துவத்தில் எந்தெந்த மாதிரியான மருந்துகள்ல இந்த பிரண்டை சேருது? இன்டர்னலா உள்ளுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்தாகவும் சரி, இல்ல உணவாக நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவுகள்லயுமே இது வந்து அதிகமா சேரும். அதாவது மாத்திரை மாதிரி தான் இருக்கும். ஸோ வாயில போட்டு நம்ம நல்லா சீவ் பண்ணணும். ஸோ அந்த சலைவாவோட சேர்த்து உள்ள போகும்பொழுது நமக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ வாய் பகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும், குடல் பகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு சரியாகிறதுக்கும் பிரண்டை நமக்கு பயன்படுது. மிக சிறந்த ஒரு தீர்வை தர்றதுக்கு பிரண்டை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இப்போ ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு உண்டாகுது. சரி, இந்த பிரண்டையிலிருந்து செய்யக்கூடிய உப்பு, பிரண்டை உப்பு அப்படின்ற ஒரு மருந்தும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ இந்த பிரண்டை உப்பை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. மூலிகைகள் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த பகுதியில் நம்ம எந்த மூலிகை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேருக்கு இந்த மூலிகை தெரிஞ்சிருக்கும். உணவில் அடிக்கடி இதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த மூலிகை தான் பிரண்டை. பிரண்டை எளிமையாக நம்ம வீட்டிலேயே வளர்க்கலாம். மிகுந்த மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது. நம்ம தலையில் ஏற்படக்கூடிய சைனசைட்டிஸ் பிரச்சனை, டான்சிலைட்டிஸ், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முக்கியமாக எலும்பு மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஸோ இந்த மாதிரி உடல் முழுவதும் நமக்கு ஏற்படக்கூடிய சில வகையான பிரச்சனைகளுக்கு அது தீர்க்கவே முடியாத பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த உடல் நல பாதிப்பை சரி செய்வதற்கு பிரண்டை ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்கு. ஸோ ரெகுலராக இந்த பிரண்டையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? சித்த மருத்துவத்தில் எந்தெந்த மாதிரியான மருந்துகளில் இந்த பிரண்டை சேருது? இன்டர்னலாக உள்ளுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்தாகவும் சரி, இல்லை உணவாக நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவுகள்லையுமே இது வந்து அதிகமாக சேருது. தைல வகைகள்லையும் நமக்கு பிரண்டை சேருது. அந்த அளவுக்கு எலும்புகள், நரம்புகள், தசைகள், உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பிரண்டை ஒரு முக்கியமான தீர்வு தருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து முப்பிரண்டை, களிப்பிரண்டை, கோப்பிரண்டை அப்படின்னு நிறைய வகைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வகைகளை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியது நல்ல பட்டையாக 4 சைட்லேயும் இருக்கக்கூடிய பிரண்டை தண்டு மாதிரி இருக்கக்கூடிய பிரண்டை வகை தான். ஸோ இதை இளம் தண்டாக இருக்கும்பொழுது துவையலுக்கு பயன்படுத்தினா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது அஜீரணம் பிரச்சனை இருக்குது, மலச்சிக்கல், ஸோ நிறைய ஃபைபர் கண்டென்ட் இதில் இருக்குது. மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தாலும் பிரண்டை நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பைல்ஸ் மற்றும் ஃபிஸ்டுலா, ஸோ இந்த மாதிரி மூலம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள், மூலத்தை வந்து சரி செய்யறதுக்கும் நமக்கு பிரண்டை பயன்படுது. ஸோ ரெகுலராக நம்ம இதை பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ இது வந்து பொடியாகவும் நமக்கு கிடைக்குது. பிரண்டை பொடியாகவும் நமக்கு கிடைக்குது. இதையும் நம்ம மருத்துவத்திற்காக பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த பிரண்டை பொடியை நம்ம எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னும்போது பிரண்டை பொடி மிக சிறந்த ஒரு தீர்வு நமக்கு தருது. ஸோ அந்த பிரண்டையை நம்ம என்ன பண்ணோம், பொடியாக எடுத்துட்டு இதனோட கொஞ்சம் மிளகு, சுக்கு, சீரகம் பொடி சேர்த்து நல்லா பாயில் பண்ணோம். சூப் மாதிரி இதை குடிச்சிட்டு வரணும். ஸோ இதை வாரம் 2, 3 முறையோ இல்லை ரெகுலராகவோ நம்ம பயன்படுத்தினாலும் மூட்டுக்களில் வலி, மூட்டுக்களில் வந்து லிகமெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது வலிமையாக இருப்பதற்கு, மூட்டு ஜவ்வு இது வலிமையாக இருப்பதற்கும் நமக்கு பிரண்டை பயன்படுது. ரெகுலராக இந்த பொடியை பயன்படுத்தலாம். க்ரானிக்காக இருக்கக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ், ஸோ மூட்டு எலும்பு தேய்மானம் இந்த பிரச்சனை இருக்குது, மூட்டு சவ்வு விலகல் பிரச்சனை இருக்குது, இல்லை நமக்கு ஃப்ராக்சர் ஏற்படுது, ஸோ போன் ஃப்ராக்சர் ஏற்பட்டிருக்கு, இதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு பிரண்டை பயன்படுது. பிரண்டை பொடியோட முடவன் ஆட்டுக்கால் பொடி இருக்குது இல்லைங்களா, இது ரெண்டும் ஒன்றா சேர்த்துடணும். இதனோட கொஞ்சம் பூண்டு, சின்ன வெங்காயம், சோம்பு, சீரகம்லாம் போட்டு இந்த பொடியும் போட்டு தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணி சூப்பாக இதை டெய்லி நம்ம குடிக்கும்பொழுது சீக்கிரமாக நமக்கு ஃப்ராக்சர் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா போன் திரும்பவும் ரீயூனியன்
மெயின்டைன் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கும் இதை ரெகுலராக நம்ம கொடுத்துட்டு வரும்போது எலும்புகள் வலிமையாகும், ஜீரண சக்தியை இது வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டைஜஷன் ப்ராப்ளம், புளிச்ச ஏப்பம், நெஞ்செரிச்சல், அசிடிட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா பிரண்டையை நம்ம இந்த மாதிரி பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ ரெகுலராக இதை நம்ம யூஸ் பண்ணும்போது உடலில் நிறைய மாற்றங்கள் உண்டாகுது. சித்த மருத்துவத்திலும் இதை நிறைய மருந்துக்கு பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த மாதிரி நெஞ்செரிச்சல், புளித்த ஏப்பம், ஒரு சிலருக்கு அந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். ஸோ வாந்தி வர மாதிரி ஒரு உணர்வு, இதை நம்ம சரி செய்கிறதுக்கும் பிரண்டை நமக்கு பயன்படுது. சித்த மருத்துவத்தில் பிரண்டை வடகம் அப்படின்ற ஒரு மருந்து. ஸோ பிரண்டை வடகம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்பொழுது, அதாவது மாத்திரை மாதிரி தான் இருக்கும். ஸோ வாயில் போட்டு நம்ம நல்லா சீவ் பண்ணணும். ஸோ அந்த சலைவாவோடு சேர்த்து உள்ளே போகும்பொழுது நமக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ வாய் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும், குடல் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு சரியாகிறதுக்கும் பிரண்டை நமக்கு பயன்படுது. மிக சிறந்த ஒரு தீர்வை தர்றதுக்கு பிரண்டை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நமக்கு இருக்கும். ஸோ ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு உண்டாகுது. சரி, இந்த பிரண்டையிலேருந்து செய்யக்கூடிய உப்பு, பிரண்டை உப்பு அப்படின்ற ஒரு மருந்தும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ இந்த பிரண்டை உப்பை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது மருந்தாக பிரண்டை உப்பாகவே நமக்கு கிடைக்குது. ஒரு சின்ன மிளகளவு போதும். ஸோ வாயிலேருந்து ஆசனவாய் பகுதி வரைக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த பிரண்டை உப்பு அப்படின்ற மருந்து பயன்படுது. இதை நெய்யோடு கலந்து சாப்பிடணும். மற்ற மருந்துகளோடு சேர்த்து சாப்பிடும் பொழுதும் இதனோட பலன் நமக்கு அதிகமாக கிடைக்குது. ஸோ ரெகுலராக மற்ற மருந்துகளோட பிரண்டை உப்பு சேர்த்து சாப்பிடும்பொழுது அதோட வீரியம் இன்னும் அதிகமாகுது. தலை சுற்றல், பித்தம் சம்பந்தமான பிரச்சனைகள், எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், இது எல்லாமே நமக்கு குணமாவதற்கு பிரண்டை உப்பு மிக சிறந்த தீர்வை வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ ரெகுலராக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நிறைய பலன்கள் கிடைக்குது. ஸோ பிரண்டை அப்படின்னு சொல்கிறது உணவாக, சூப் மாதிரியோ துவையல் மாதிரியோ நம்ம சாப்பிடலாம். மருந்து ரீதியாகவும் இது நமக்கு நிறைய பலன்களை கொடுக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.